ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மற்றொரு வணக்கம். என்னடா வழக்கம் போல 2 பேர் பேசுவாங்க. இன்னைக்கு ஒருத்தன் தான் அப்படின்னா, எஸ் நிதிஷ் ப்ரோ வந்து ஒரு சில காரணத்தினால வந்து இன்னைக்கு வரல. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நான் தான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் பேசுறத வந்து சோலோவா பேசுறத ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்க போறீங்க. முடிஞ்ச அளவு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிவ்யூ அப்படின்றத சொல்லுங்க தாராளமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே நடக்க போற அப்கமிங் ஜான் 22க்கான T20 ஸ்குவாட் அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்து ODI ஸ்குவாடுமே இருக்குது. இந்த ODI ஸ்குவாடுக்கு முன்னாடியே வந்து T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நாட் அ சர்ப்ரைஸ். ஏன்னா வந்து 2-3 பேர் வந்து இல்ல. பட் ஆனா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றதுமே அதுவுமே லேட்டாவே சொல்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு பெர்மனன்ட் ஓப்பனரா வந்து ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிச்சிட்டாரு, 11லயும் இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் வந்து எனக்கு தோணுது. இப்போ அடுத்த அப்கமிங்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அபிஷேக் சர்மாவை தான் வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக யூஸ் பண்ணாங்களே தவிர சஞ்சுவை வந்து பேக்கப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல சொல்றேன். காரணம் வந்து சமீபத்தில் அடிச்ச அடி அப்படி எந்த ஒரு காரணத்துல அடிச்ச அடி அப்படி இருக்குடா, சத்தியமா எந்த ஒரு காரணம் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. முக்கியமா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சமீபத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அடிச்சா 100 இல்லாட்டி முட்டை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து மனுஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் காணோம், என்னடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஷாக் ஆகாதீங்க. மேபி ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாங்க. சமீபத்தில் கடந்த ஒரு ஒரு வருஷமா வச்சுக்கோமா, 2024 இருந்து இப்போ வரைக்குமே வந்து கண்டினியூவா விடாம பயங்கரமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ பிஜிடிக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட், T20 ரெஸ்ட் விட்டு ஓடிஐக்கு மேடம் காலப் வாங்கி அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இடம் பிடிக்கலாம். மேபி இது ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டவுன் சூரியகுமார் யாதவ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கேப்டன். அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது. இல்லை திலக் வர்மாவை கூட இருக்கலாம். ஏன் லாஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. சஞ்சு ஒரு 100 அடிக்க, இங்கே திலக் வர்மா ஒரு 100 அடிக்க, யங்கஸ்ட் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் செஞ்சுரி இல்லை T20. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்றப்போ சரி ஏன் விடுவானே அவளே சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மாவே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து 2026 T20 உலகக்கோப்பையும் அப்கமிங்ல வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச திலக் வர்மா வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்து முக்கியமான ஒரு இடம், முக்கியமா வந்து இந்த இடத்துல ரிஷப் பண்ட் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் ஆனால் ரிஷப் பண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வரேன். கிட்டத்தட்ட வந்து ஓடிஐ வந்து எக்கச்சக்கமா ஆடி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம T20 வந்து எக்கச்சக்கமா ஆடி இருக்காரு. 50+ ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பண்ட் எனி டே இஸ் அ டேஞ்சரஸ் ஒன் ஆஃப் எப்படி சொல்றது, ரிடிகுலஸ் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கிரேசி பிளேயர்னு சொல்லலாம் அவருக்கு இன்னொரு ஒரு நேம். ஏன்னா வந்து திடீர்னு புதுசு ஷாட் அட்டன் பண்ணுவாரு, திடீர்னு அடிப்பாரு, திடீர்னு அவர் அவுட் ஆயிட்டு போவாரு. ஸோ அவரை ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆஷனா சொன்ன மாதிரியே தான் பண்ட் ஒரு கிரவுண்ட்ல 2 கிரீஸ் ஆடுறாருன்னா 2 டீமுக்குமே பதட்டம் இருக்கும். ஆப்போனண்ட்டுக்கு வந்து இவன் அடிச்சு வரணும்னு பயம், எங்களுக்கு வந்து அவுட் ஆயிடணும்னு பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா டைமும். எஸ் பிஜிடிலே வந்து தெரியும். 4th டெஸ்ட் வந்து மேபி பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு மட்டும் கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு மேட்ச் நம்ம கைக்கு வந்திருக்குமோ அது தெரியல. பிஜிடியுமே ரீடைன் பண்ணிக்கலாம் ட்ராப் பண்ணியிருந்தாலும். ஸோ அது முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான். சரி, ஓகே. பண்ட்டு ட்ராப் பண்ணப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பண்ட்டுக்கு வந்து மேபி ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம். காரணம் வந்து இப்போ வந்து இங்கிட்டு ஜெய்ஸ்வால் அப்படின்ற ஒருத்தருக்கு ரெஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பண்டையும் ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு சிலர் ட்ராப்ன்றாங்க, பட் எனக்கு ட்ராப்பா தெரியல சீரீஸ்லாம். பட் ட்ராப்பா இருந்தாலுமே வந்து மற்றவங்களுக்கு டிசர்வ் தானே. அது கீழே வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கு, ரிங்கு சிங் இருக்கு, ரமன்தீப் சிங்குமே வந்து இருந்திருக்க வேண்டியது, அவரும் இல்லை. சரி, ஓகே, அது வேற விஷயம். பட் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா கிட்ட வரேன். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா இருந்தாரு. ஆக்சுவலா வந்து முன்னாடி கேப்டனா இருந்தாரு. ஓப்பனிங்ல ஒரு புதுசா ஒரு பிரான்சைஸ் உள்ள வருது அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டனா அப்ரோச் பண்ணி அதை வந்து ஃபைனல் கொண்டு போய் கப் அடிச்சு கொடுக்குற அளவு டேலண்ட் இருந்தா அந்த மனுஷனை அடுத்து அப்கமிங் இந்தியா ஃபியூச்சர் கேப்டன் இவர் தான், நீங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க எதுக்கு அப்படின்ற அளவுக்கு பிசிசிஐ கேள்வி கேட்டு ஒட்டுமொத்தமா அவனை கேப்டனும் கிடையாது, வைஸ் கேப்டனும் கிடையாது, ஓடா வெளியே அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, அவனை கேரக்டரும் கிடையாது, காசும் கிடையாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து மறுபடியும் உட்கார வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்றது தெரியல. நான் இன்னொன்று ஒன்று சொல்றேன். அக்ஷர் பட்டேலுக்கு 30 வயது, நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு 31 வயசு. ஸோ 2 பேருமே ஒரு வயசு தான் டிஃபரன்ஸு. அக்ஷர் பட்டேல் இதுக்கு முன்னாடி கேப்டன்சி டொமஸ்டிக்ல வேணா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் இருந்தாலுமே இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை இதுக்கு உட்கார வச்சாங்க. ஆக்சுவலாக வைஸ் கேப்டன் பதவியுமே பறிச்சு கொடுத்துட்டாங்க. முக்கியமாக வந்து முதல்ல ரோஹித் சர்மா இருந்தப்போ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்ணுவார் அப்கமிங்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கையை வந்து கேப்டனாக போட்டாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது அடுத்த வைஸ் கேப்டனாவது சரி எப்படியும் வந்து இவனா வருவான்னு பார்த்தா சுமன் கில்லுக்கு கொடுத்தாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதே மாதிரி 2 ஃபார்மெட்டுமே சுமன் கில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா மறுபடியும் வைஸ் கேப்டனா வருவார் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. ஸ்கை கிட்ட கேப்டன்ஷிப் போனதுக்கப்புறம் வைஸ் கேப்டனாவது இருப்பான்னு பார்த்தா இப்போ வைஸ் கேப்டனுமே இல்லை அப்படின்றப்போ தெரியல என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. சீரியஸ்லி அந்த மனுஷன் வந்து சமீபத்தில் கொஞ்ச நாட்கள்ல 2023 இருந்து பண்ணாத விஷயமே கிடையாது. 2024 உலகக்கோப்பையில பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் வைஸ் கேப்டன்ஷிப் பதவி கொடுக்கல அப்படின்னா தெரியல, அங்க என்னமோ இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கடுத்து அப்படியே கீழே அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் தான் சொல்லணும். எப்படியும் வந்து மேக்ஸிமம் ஸ்கை தான் வந்து உள்ள இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கப்புறம் அப்கமிங்ல வர எல்லாமே வந்து அவர் மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் இப்போ ஓடியும் ஆடுறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுமே அவர் கிடையாது. ஸோ T20 ஃபுல் ஃபோக்கஸ்னால எனக்கு தெரிஞ்சு ஸ்கை முழுக்க எல்லா டீமுமே எல்லா மேட்சஸ்மே வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார். மேபி 1 or 2 வேணா ரெஸ்ட் விடலாம். மேபி ஒரு மென்டல் ப்ரெஷர் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சரில் பயங்கரமாக க்ரூம் ஆகுறதுக்கு. ஸோ அண்ட் அந்த இடத்துல அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தரமே வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி கௌதம் கம்பீர் கேப்டன் மென்டார்ஷிப்பில் வந்து அகைன் உள்ள வந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடைசியா அவரை வந்து எப்போ இந்த டூருக்கு முந்தின டூர் அதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம் 2022 உலகக்கோப்பையில் T20 உலகக்கோப்பையில் விராட் கோலி கேப்டன்சியில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2021 பார்த்தோம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரை பெருசாகவே பார்க்கல. மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். பட் ஆனால் இன்ஜுரி அதுக்கப்புறம் வந்து போய் தளபதியை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரோட மேரிட் லைஃப் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து 2023 நினைக்கிறேன் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார். போன வருஷமே லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஸோ அப்படியே டீமுக்குள்ள வந்து ஜாயின் ஆகிட்டாரு. இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக 2-3 பவுலர்களுக்கு மேபி போயிருந்துருக்கலாம்னு தோணுது. டொமஸ்டிக்ல பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுமே வந்து பெருசாக கண்டுக்கல யாரும். ஹர்ஷித் ராணா இங்கிட்டு உள்ளே இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்கள் இன்னும் 2 பேரும் ஹர்ஷதீப் சிங் அவர் தான் வந்து உன்னை லீட் பண்ண போறாரு அப்படின்றப்போ அடுத்த அப்கமிங்ல அவருக்குமே வந்து ஓடியில் மிகப்பெரிய ஒரு கால் அப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. காரணம் பும்ரா வந்து இப்போ சொல்லிட்டாங்க வாய்ப்பே கிடையாது பும்ரா குரூப் ஸ்டேஜுக்கு கனவுல கூட நினைக்காதீங்கன்ற மாதிரி களத்துக்கு போட்டாங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு பும்ரா வந்து ஸ்குவாட்ல எடுத்துட்டு போவாங்க. மேபி நாக் அவுட்ஸுக்கு வந்து லாஸ்ட் உலகக்கோப்பை 2023 வந்து டிராவிஸ் ஹெட் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. டீம் ஓகே தாங்க, பெருசாலாம் குறையலாம் இல்லை. எனக்கு ஹர்திக் பாண்டியா விஷயத்துல வந்து சின்ன மன வருத்தமா இருக்குது. வைஸ் கேப்டன்ஷிப்பாவது கொடுத்து வச்சிருக்கலாமேடா, ஒன்னா தரமான ஒரு லீடிங் பிளேயரா, அவரத்துக்கு இப்போ மறுபடியுமே வந்து ஒரு ஆல்ரவுண்டரா விளையாட சொன்னீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இதை பற்றி என்ன அங்கே போகுது அப்படின்றது தெரியல. பட் அதே மாதிரி கமிங் டு த பாயிண்ட், டொமஸ்டிக்ல வந்து எக்கச்சக்கமான பிளேயர்கள் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் 2-3 ஒரு யங் பிளேயரை வந்து எடுத்து T20 வந்து ஆட விட்டு இருந்துக்கலாம். நீங்க உலகக்கோப்பை எடுக்கல அது 2வது விஷயம். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு தரமான 2-3 ஃபாஸ்ட் பவுலர்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து பெருசா ட்ரை பண்ணல அப்படின்றது அதான் மிகப்பெரிய மன வருத்தமா இருக்கு. அன்ஷுல் காமஞ்சா இருக்கட்டும், எஸ் வயசு இருக்குங்க என்ன அவருக்கு, அது போக வந்து எஸ்தே வந்து ரொம்ப நாள் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வந்து பெருசா யாரும் கண்டுக்கலையா அப்படின்றது தெரியல. RCBல சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்து ரொம்ப கம்மியான எக்கனாமியில போட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் தான். கண்ண மூடிட்டு சொல்லலாம். சகலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமா இருந்தாலும் இவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமி தான் வச்சிருக்காரு அப்படின்றப்போ ஸோ அப்பேற்பட்ட அந்த சின்ன கிரௌண்ட்லேயே அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எங்கே கூப்பிட்டு போனால் என்ன பண்ணாமலே போகிறாரு அப்படின்ற விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்குவாடு ஓகே தான், நல்லா இருக்குது. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் ODI ஸ்குவாட் தான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங். ODI ஸ்குவாடு விட்டாலே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதாண்டா அப்படின்ற மாதிரி வச்சிடலாம். பார்ப்போம் இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற தாராளமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன தாராளமாக சொல்லுங்கள். அவ்வளோதான், மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது. வேறு வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன். நான் வணக்கம்.